நம்முடைய முதலமைச்சர் குறு சிறு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகிற வகையில 50,000 ரூபாய் அவங்களுடைய பயிர் கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுல விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல பெரு விவசாயிகள் சில பேரை எதிர்க்கட்சிகள் தூண்டிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, முழுசா குறு சிறு விவசாயிகளுடைய கடனை நான் தள்ளுபடி பண்ணிடுவேன், பெரு விவசாயிகளுடைய கடன்ல 50% தள்ளுபடி பண்ணிடுவேன் நீங்க அறிக்கை கொடுத்திருந்தீங்களே, இப்ப ஏன் செயல்படுத்தல அப்படின்னு கேக்குறீங்க. கடுமையான நிதி நெருக்கடி மத்தியிலையும் முதலமைச்சர் நம்முடைய விவசாயிகளுடைய நலன் கருதி நம்முடைய விவசாயிகள் தான் நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு என்பதை முழுசா உணர்ந்து அவருடைய இந்த செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டாரு. ஒருவேளை நம்முடைய முதலமைச்சர் கடுமையான நிதி நெருக்கடியை காரணம் காட்டி இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாம இருந்திருந்தா எந்த விவசாயிகளாவது அவரை இப்ப குறை சொல்லி இருப்போமா? ஆனாலும் முதலமைச்சர் நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது தாவேக ஆட்சிக்கு வந்து ஒரு 15 நாட்களுக்குள்ளாக இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது முடிவு இல்லை, இது ஆரம்பம் தான். எந்த இடத்துலயும் நம்முடைய முதலமைச்சர் ஒரு அறிக்கையிலேயோ அல்லது ஒரு ஜிஓ மூலியமாகவோ இதுதான் ஃபைனல், இதுக்கு மேல விவசாயிகளுக்கு எந்த விதமான ஸ்கீம்ஸும் தரமாட்டேன்னு எங்கேயுமே சொல்லல. அவர் நிச்சயமாக அடுத்த கட்டமாக நிதி நெருக்கடியை சரி பண்ணிக்கிட்டே விவசாயிகளுடைய கடனை முழுசா தள்ளுபடி பண்றதுக்கான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கிட்டு இருப்பாரு. அரசாங்கம் இந்த 15 நாள்லயே முடிஞ்சிடாது, 5 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் முதலமைச்சர் மீடியாவை சந்திக்க மாட்டாருன்னு கேக்குறீங்க. மீடியாவை சந்திச்சா இன்னைக்கு இருக்கிற மாஸ் மீடியா, இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரீம்லைன் மீடியாஸ் எல்லாமே எதிர்கட்சிக்காரங்க கிட்ட இருக்கு. அவங்க முதலமைச்சர் ஒரு நல்ல நோக்கத்துல ஒரு விஷயத்த சொன்னார்னா அதை ஊதி பெருசாக்கி அது தப்பான கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கான வேலையை செய்வாங்க. அதை தவிர்த்துட்டு அவர் மக்களுடைய பணிகளை செய்யறதுக்கும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை வகுக்கிறதுக்கான வேலைகளை செய்யறாரு. அதனால அவர் மீடியாவை சந்திக்கலன்றதால மக்கள் மேல அவருக்கு அக்கறை இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்பி இந்த முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அவர் சரியாக செய்வார்னு தயவு செஞ்சு காத்துட்டு இருங்க. அதுக்கப்புறம் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கிட்டத்தட்ட 12 வருஷம் அவர் ஆட்சியில் இருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாளாவது பிரஸ் மீட் கொடுத்தாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் கொடுத்ததே கிடையாது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துல ஒரே ஒரு நாள் நான் சொல்றதை நீங்க கேளுங்க, ஆயுசுக்கும் நீங்க சொல்றதை நான் கேட்கறேன்னு சொன்னதால நம்ம ஒட்டுமொத்தமா பெரும்பான்மையான மக்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு ஒரு பதில சொல்லிக்கிட்டு இருந்தா முதலமைச்சரால செயல்பட முடியாது. அவர் வந்து டைவர்ட் பண்ற வேலையை நம்ம செய்யக்கூடாது. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய வேலையை தான் நம்ம செய்யணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும்.